ஹாய் ஆல். ஸோ செகண்டாக நான் பார்த்தது என்னன்னா, இது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கு, கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக போகும்னு சொல்லிட்டு நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு போனேன். அது வேற எதுவும் இல்லை, பிஸ்னஸ் ப்ரொபோசல். எஸ், இதான் நான் பார்த்த ரெண்டாவது கொரியன் சீரீஸ். அகைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டு பி ஆனஸ்ட், குயின் ஆஃப் டியர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அது வந்து ஒரு ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஆன்டகனிஸ்ட் இருப்பார். மெயின் கேரக்டர்ஸ் அவ்வளவுதான். அதுல சைட் கேரக்டர்ஸ்க்கும் ஒரு குரூஷியல் ரோல் இருந்துச்சு. எக்ஸ்டென்சிவா ஒர்க் இல்ல, ஒரு சீரீஸ்க்கு ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் இல்ல ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. பிசினஸ் ப்ரப்போசல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப சூப்பரா, எப்படி சொல்றது, சப்போர்ட்டிங் கேரக்டருக்கும் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்து எழுதுன மாதிரி இருந்துச்சு. லைக் ஹீரோ ஹீரோயின் அவங்க மெயின் லீட்ஸ், அதை தாண்டி ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாங்க, ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அது வந்து பேரல் கப்பலா, இன்னும் டு அன் எக்ஸ்டென்ட் பேரல் ஹீரோஸ்னே சொல்லுவாங்க, பேரல் ப்ரொட்டகனிஸ்ட். அவங்களுக்கும் ஆக்சுவலி நல்ல ட்ராக் எழுதியிருப்பாங்க. குயின் ஆஃப் டியர்ஸ்ல ரிலேஷன்ஷிப், இப்போ மெயின் ஹீரோ ஹீரோயின் சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல பேரலா ரெண்டு மூணு வேர்ஷன்ஸ், கிராண்ட் ஃபாதர் வேர்ஷன்ல, தாத்தா சைட்ல ஒரு ஒரு வேர்ஷன். இந்த மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு ரொம்ப எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே கொடுத்து பக்காவா எழுதியிருந்தாங்க. குயின் ஆஃப் டியர்ஸ் வந்து ஹையஸ்ட் ரேட்டட் சீரீஸ்ல ஒரு நல்ல ரேட்டிங் உள்ள ஒரு சீரீஸ். அதுல அவங்க பண்றது தட்ஸ் குட். இது வந்து ஒரு சாதாரண ஒரு ராம்காம். எப்படி சொல்றது, கிளாஸ்ல ஒருத்தன் வந்து நல்லா படிக்கிற பையன் ஒருத்தர் இருப்பான், அவன் சென்டம் எடுத்தால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா ஃபெயில் ஆவான்னு நினைக்கிற ஒருத்தன் ஒரு டீசென்டான மார்க்ல பாஸ் ஆனா எப்படி இருக்குமோ அதுதான் பிசினஸ் ப்ரொபோசல். ஐம் நாட் சேயிங் இட்ஸ் பேட், பட் நான் எதிர்பார்க்கல இது இவ்வளவு நல்லா இருக்கும்னு. நான் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தி சீரிஸ் டு பி தட் குட். ரொம்ப ஜாலியா குயின் ஆஃப் டியர்ஸ் பார்த்துட்டு எனக்கு வந்து மருந்து போடுங்கடா, டே என்னால முடியலடா, ஏடா வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சின மாதிரி ஒரு காயமா இருக்கு அப்படின்னா மருந்து போடுறதுக்கு இந்த சீரிஸ் பர்ஃபெக்டா யூஸ் ஆகும். பிசினஸ் ப்ரொபோசல் ரொம்ப லைட் ஹார்ட்டடா, ரொம்ப ஜாலியா, சிம்பிளா, அழகா கொண்டு போயிருப்பாங்க. இதுல வந்து ஆக்சுவலி ஹீரோயின் வந்து பயங்கர ஸ்கோப் இருந்துச்சு. நான் பார்த்த மூணு சீரீஸ்லுமே ஹீரோவை விட ஹீரோயினுக்கு பயங்கரமா ஸ்கோப் இருந்துச்சு. லைக் ஹீரோ வர்ஷிப்பா, ஐ மீன் ஒரு கிளீஷேடா ஹீரோ ரொமான்டிசைஸ் பண்ற ஒரு விஷயம், ஹீரோ வந்து பெரிய ஆளா அப்படி காட்டுற ஒரு விஷயம், அதை கொஞ்சம் ஓரம் கட்டினீங்கன்னா அதை தாண்டி ரொம்ப பெர்ஃபெக்டா டெப்தா ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு கேரக்டர் இன்னும் ரைட்டிங் ஒன்று இருக்கு. இப்ப குயின் ஆஃப் டியர்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரைட்டரே வந்து ஒரு ஃபீமேல் நினைக்கிறேன். லெட் மீ செக். ரிட்டன் பை பார்க். யா, அவங்க வந்து ஒரு ஃபீமேல் ரைட்டர். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சூப்பரான சீரீஸ்லாம் எழுதியிருக்காங்க. இந்த கிராஷ் லேண்டிங் ஆஃப் யூ ஆகட்டும், இல்லை மை லவ் ஃப்ரம் த ஸ்டார் ஆகட்டும். ஆக்சுவலி கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ரைட்டர் தான் கொரியால, சவுத் கொரியால. ஸோ இவங்க வந்து சூப்பரான ஃபீமேல் கேரக்டர்ஸை எழுதுறது தட்ஸ் குட். லைக் நம்ம இண்டஸ்ட்ரியில் இப்போ சுதாகங்கரா மேடம் வந்து நல்ல பொம்மி மாரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் எழுதுற மாதிரி, அவங்களுக்கு இன்னும் நிறைய லைஃப், ஒரு ஒரு ரைட்டரா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கு நிறைய கொஞ்சம் டைமென்ஷன்ஸ் கொடுக்க முடியும். பர்ஃபெக்டான ஒரு 3D ஒரு எக்ஸ்டென்ட், அதை தாண்டி ஒரு 3D கேரக்டரை பேப்பரா வெறும் 1D 2D இல்லாம ஒரு ஒரு கேரக்டரைசேஷன் அவங்களால கொடுக்க முடியும். அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது, கேரக்டரைசேஷன் தாண்டி ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும்னா எனக்கு ஃப்ளோல வரல. பட் அகைன் ஒரு நல்ல ரைட்டிங், ஒரு நல்ல கேரக்டர் ரைட்டிங் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா நீங்க அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல வந்து பேக் டு பேக் ஷீ இஸ் ஹீரோ, ஹீரோல வந்து ஹர் இருக்கு, எல்லா அந்த மார்வல்ஸ், மிஸ் மார்வல்ஸ் நினைக்கிறேன், கேப்டன் மார்வல், இதுல இருந்து வந்த இதுதான் லேடி பாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா, ஃபீமேல்ஸ்க்கு நீங்க ஒரு 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 கேரக்டரைசேஷன், அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி. இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம சூப்பர் ஹீரோஸ் எவ்வளோ பேர் நம்ம வந்து இன்னும், இப்போ பேட்மேன் ஆகட்டும், இல்லை சூப்பர்மேன் ஆகட்டும், இல்லை அயன்மேன் ஆகட்டும், ஹல்க் ஆகட்டும், இந்த மாதிரி கேப்டன் அமெரிக்கா ஆகட்டும். கேப்டன் அமெரிக்கா வந்து வி ஹவ் சோ மச் ஆஃப் திங்ஸ் டு யூனோ, ஒரு சைல்டு, ஒரு சில்ட்ரன் பார்த்து வளர்ற ஒரு ஜென்ரேஷனுக்கு அவ்வளோ ஏர்லியா கேப்டன் அமெரிக்காவோ இல்லை ஹல்கோ இல்லை நெக்ஸ்ட் அயன்மேன் கூட அவர் லைஃப் லேர்னிங் லெசன்ஸ் என்ன எடுத்துக்கிறாருங்கிறது நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் growth ஒன்று கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஜேர்னி ஃபீமேல்ஸ் கொடுக்கணும். அதை கொடுக்குறேங்கிற பேர்ல பேர் வழியில இருக்கிற எல்லா கேரக்டருக்கும் ஒயிட் வாஷ் பண்ற மாதிரி, ஒயிட் வாஷ் சத்தம், அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் சிம்பிளா சொல்றேன். லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. ஓகே,
ஒயிட் வாஷிங்கிறது என்னன்னா ஒரு நல்ல கேரக்டர், உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிரிக்காலோ இல்ல ஏசியாலோ ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று இருக்கும், ஹிட்டான கேரக்டர் ஒன்று இருக்கும். அதை அப்படியே எடுத்துட்டு போய் நான் ஹாலிவுட்ல ரீமேக் பண்றேங்கிற பேர்ல போட்டோ, இல்ல ஹாலிவுடோ இல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரீமேக் பண்றேங்கிற பேர்ல இருக்கிற ஏஷியன் கேரக்டரோ இல்ல மற்ற கேரக்டரையோ இல்ல பிளாக்ஸோ அவங்களோட கேரக்டர்லாம் எடுத்துட்டு ஒரு ஒயிட் வாஷிங் மாதிரி ஒரு ஒயிட் மேனை போட்டு ஹிட் ஆக்கிற கமர்ஷியலுக்காக பண்றது தான் ஒயிட் வாஷிங். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த எதுக்கு இந்த ஒயிட் வாஷிங் சொல்ல வந்தேன், திடீர்னு எனக்கு இந்த பேட்டர்ன் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. ஹாலிவுட்ல வந்து கொஞ்சம் பயங்கரமா ஃபீமேல் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபீமேல் வாஷிங் சொல்லலாமா, ஃபெமின் வாஷிங் சொல்லலாமா, இல்ல ஹோக்குன்னு சொல்லலாமா, வாட் எவர் இட் இஸ். ஆக்சுவலி எனக்கு லிபரல் ஒர்க் இதெல்லாம் வந்து டு அன் எக்ஸ்டென்ட் ஐ சப்போர்ட் டு அன் எக்ஸ்டென்ட் ஒன்லி. அதை தாண்டி ரொம்ப எப்படி சொல்றது, எக்ஸாஸ்டிங்கா எக்ஸ்டென்சிவா வேற எங்கெங்கயோ போகுது. ஸோ அந்த ஓக் கல்ச்சருங்கிறதுக்கு இப்ப பெரிய ஒரு ஹேட்ரடே வந்துருச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல இருக்க பொலிட்டிக்கல் போலரைசேஷன் மாதிரியே இப்ப ஹாலிவுட்ல இருக்கிற கரண்ட் நிலைமையில வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான போலரைசேஷன் இருக்கு. எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் ஆர் யூ ரைட்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் நாட் ரைட் விங், எக்ஸ்ட்ரீம் கன்சர்வேட்டிவா இல்ல எக்ஸ்ட்ரீமான ஒரு கன்சர்வேட்டிவ்ஸ் த ரைட் டேர்ம் ஐ திங்க். ட்ரெடிஷ்னலா இப்படிதான் இருக்கணும், ஆர்த்தடாக்ஸா, வாட் எவர் யூ மே கால் இட். இல்ல இருந்தது மாத்த வேணாம். இப்ப அமெரிக்கா இஸ் கிரேட்னா இருக்கிறத மாத்த வேணாம், மேக் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் சொல்ற மாதிரி. ஸோ இருக்கிறத ஏன் மாத்துறீங்க? இப்போ ஓக் ஆகட்டும் இல்லை லிபரல் ஆகட்டும், இந்த மாதிரி புதுசா இருக்கிற விஷயங்கள்லாம் இதுல கொண்டு வந்து இருக்கிறத ஏன் நீங்க இருக்கிறதோட வேல்யூ டிகிரேட் பண்றீங்கிறது ஒரு பாயிண்ட். அதுக்கு ஆக்சுவலி ஒரு உண்மையான ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஹாலிவுட்ல அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆனா ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீமா, இப்போ நீங்க பாய்ஸ் சீரிஸ் பாக்குறீங்களான்னு தெரியல, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா ஒரு ஒரு சுச்சுவேஷனை சுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும், பொலிட்டிக்கல் டிராமா ஒன்று நடக்கும், பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ். அந்த மாதிரி இப்போ இந்த ஃபெமினிசம் ஆகட்டும், ஐ ஷுட் கால் இட் டாக்ஸிக் ஃபெமினிசம் அண்ட் ஒர்க் கல்ச்சர், இந்த இதை வச்சு ஒரு ஹாலிவுட்ல மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு, டயபாலிக்கல் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கட் டு கொரியன், அதெல்லாம் பார்த்துட்டு மார்வல்ல பேக் டு பேக் ஒரு ஷீஹல்க் ஆகட்டும், இல்ல ரீசெண்டா வந்த நம்ம ரொம்ப எதிர்பார்த்து நம்ம டிசப்பாயின் பண்ண நிறைய ஃபீமேல் லீடு மூவிஸ் ஆகட்டும், அதன் மத்தியில அப்படியே நீங்க சவுத் கொரியாக்குள்ள போனீங்கன்னா இந்த சீரீஸ்குள்ள வெரி வெரி வெல் ரிட்டன், ப்ராப்பரான கேரக்டரைசேஷன், அவங்க பர்சன் யாரு, அவங்களுக்கு என்ன தேவை, அந்த பர்சனோட அப்ஜெக்டிவ் என்ன, அவங்க கெரியர் கோல்ஸ் என்ன, அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க எதை நோக்கி போறாங்க, அவங்க கோத்ரூ பண்ற எமோஷன்ஸ் என்ன. நாட் ஓன்லி ஜஸ்ட் ஃபீமேல் ரைட்டர்ஸ், அகைன் ஃபீமேல் ரைட்டர்ஸ்க்கு அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா சொல்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நான் அதை தாண்டி சொல்றேன், ஜென்ரலாவே நான் வரைக்கும் பார்த்து எல்லா சவுத் கொரியா கே டிராமாஸ்லயும் ஜென்ரலி ஃபீமேலுக்கு பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது இம்பாக்ட்ஃபுல் உள்ள ஒரு ரோல்ஸ் கொடுத்து அதை எவ்வளோ எப்படி சொல்றது எவ்வளோ மேக்ஸிமைஸ்டா யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்றாங்க. அந்த கேரக்டரை ஒரு லீடு, ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ். சில இடங்கள்ல ஹீரோ விட ஹீரோயினுக்கு பயங்கரமான ஸ்கோப் இருக்கு. ஸோ தட் வாஸ் வெரி நமக்கு பார்க்க ரொம்ப புதுசா இருந்துச்சு, லைக் ஃப்ரெஷ் பிரெத் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் வெரி நைஸ். எங்க விட்டேன், பிஸ்னஸ் ப்ரொபோசல். இது வந்து அகெயின் ரொம்ப சாஃப்டா லைட் ஹார்ட்டடா சூப்பரா ஜாலியா போயிட்டு இருக்க ஒரு சீரீஸ். பிஸ்னஸ் ப்ரொபோசல் பாருங்க. அகைன் 12 எபிசோட்ஸ் இருக்கு, எல்லாம் 1 மணி நேரம் இருக்கும். ஆனா குயின் ஆஃப் டியர்ஸ் பாக்குறப்ப ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் இவ்வளவு நமக்கு பெயின் இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வழி நமக்கு எக்ஸ்டெண்டா இருந்தாலும், பிசினஸ் ப்ரொபோசல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு. அதே லென்த் தான், நம்ம ஒரு ஆடியன்ஸா கோத்ரூ பண்ற அதே எமோஷன் தான். நமக்கு வந்து போறதே சம வேகமா போகும், டக் 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 டக்குன்னு போகும். அவங்க ஹீரோ காமெடி அவங்க இன்டகிரேட் பண்ற விதமாகட்டும், லவ் ஆங்கிள் ஆகட்டும், கிட்டத்தட்ட ஒரு பொண்ணுக்கு நம்ம ஊர்ல சிவா சார் வந்து மறு வச்சா அடையாளம் தெரியாதுங்கிற மாதிரி இவங்க ட்ரெஸ்அப் பண்ணா, ஹீரோயின் ட்ரெஸ்அப் பண்ணா யாருக்கும் அடையாளம் தெரியாது, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ராமா ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதை தவிர நீங்க லாஜிக்கை கழட்டி வச்சுட்டு அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா கேரக்டரா, எமோஷனா, காமெடியா எல்லாமே உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும் பிசினஸ் ப்ரொபோசல். ஸோ இதை முடிஞ்சா டைம் இருந்தா பாருங்க. இதுக்கு என்னோட ரேட்டிங் வந்து இஃப் இட் ஹெல்ப்ஸ், ஐம் ஜஸ்ட் சேயிங், ஒரு ஸ்கேல் ஒரு கேஜ் பண்றதுக்காக, பிசினஸ் ப்ரொபோசல் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் என்ன ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சுங்கிறதால ஐ வுட் கிவ் 7.5. ஒரு டொமேட்டோ மீட்டர் படி பார்க்குறப்ப ஐ வுட் கிவ் டெஃபினெட்லி ஒரு 70 கொடுப்பேன்.
அண்ட் பாப்கார்ன் மீட்டரில் வந்து ஐ வுட் கிவ் 85, 80. லெட்ஸ் செட்டில் ஆன் 80. ஸோ இதுதான் பிஸ்னஸ் ப்ரொபோசல். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர். சி யூ ஆல். குட் நைட்.